பொழுது அங்கங்க வீடுகள்ல நிறைய பேர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. இந்த ஜெபம் ஏற்ற ஒரு ஆசீர்வாதமான ஜெபமா கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேறாது இருப்பாரா? ஹல்லேலூயா. ஆமென். நிறைவேற்றாது இருப்பாரா? ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவனுடைய வசனம் சொல்கிறது அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாக்குகள் என்னவா இருக்கும்? மறந்து போயிடும். ஒருவேளை இந்த நாட்கள்ல ஒரு மனிதர்கள் நமக்கு நல்ல வாக்கு கொடுத்திருப்பாங்க, நான் உங்களோட கூட இருப்பேன், மரணம் வரைக்கும் உங்களோட கூட இருப்பேன்னு ஒருவேளை யாராவது வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்கு பிரச்சனைகள் வரும்போது, பதவி புகழ்கள் வரும்போது அவர்கள் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அவர்களுடைய ஓட்டம் என்னவா இருக்குன்னா அவங்க முன்னேற வேண்டும் என்ற ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்ம பெயர் சொல்லி அழைத்து தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் மனுஷங்க பொய் சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் ஒரு மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு. ஹல்லேலூயா. அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிடையாது. அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் அக்னியின் தேவன், அவர் அபிஷேகிக்கிற தேவன். அவரால் மாத்திரம் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆசீர்வாதமான வசனங்களை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல சொன்னாரு, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? விசுவாசத்தின் தகப்பனாய் காணப்பட்டார். அதனாலதான் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் திரும்ப கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அதே விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆண்டவர் நமக்குள்ள இருந்து ஒரு காரியத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னார்னா பல போராட்டங்கள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், ஜெபிக்கிறவங்களோடு கூட நம்மளுக்கு பிரிவினைகள் காணப்படும். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியும் எப்படியாவது ஜெபிக்கிறவங்களை விட்டு எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று அநேக காரியங்கள் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஜெபிக்கிறவங்களாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல தேவன் அல்ல. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவ்வப்போது வர பிரச்சனைகளை நம்ம இந்த நேரத்துல வாசிப்போம். 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு தேவ சமூகத்துல யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லலும் இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? ஆண்டவர் எங்களுக்கு விரோதமா மந்திரமும் கிடையாது, எங்களுக்கு விரோதமா குறி சொல்லலும் கிடையாது. ஹல்லேலூயா. பிசாசானவன் நம்ம குடும்பங்களை வஞ்சிக்கிறபடி அவன் என்ன பண்ண சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை கலைக்கலாம், எப்படி ஜெபங்களை கலைக்கலாம் என்று சொல்லி எந்த சபையில ஜெபம் நடந்து கொண்டிருக்கோ அந்த ஜெபத்தை கெடுக்கும்படியாக நம்மக்குள்ளேயே ஏவுதலை உண்டு பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதுதான் மந்திரமே. மெயினா சொல்ல போனோம்னா நமக்குள்ளேயே பிரச்சனையை உண்டு பண்ணுவான். எந்த இடத்துல அற்புதம் நடக்குதோ அந்த அற்புதத்தை நிறுத்தணும், எந்த இடத்துல அபிஷேகம் இருக்கோ அந்த அபிஷேகத்தை நிறுத்தணும், எந்த இடத்துல வல்லமை காணப்படுகிறதோ அந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தை நிறுத்தணும் என்று சொல்லி பல திட்டங்களை சாத்தான் போட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா.
அப்ப நம்ம என்னவா இருக்கணும்னா நமக்குள்ள பெருமை இருக்கும். அல்லேலூயா. நான் என்ற எண்ணம் இருக்கும். அதனால நம்மளால ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். தேவ சமூகத்துல நம்மளால கடந்து வந்து ஜெபிக்க முடியாது. தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, அதிகாலையில ஜெபிக்க முடியாது. தேவ சமூகத்துல தேவனுக்காக எதையும் நம்மளால செய்ய முடியாது. காரணம் இந்த நாட்கள் நம்மளுக்கு வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம்னா நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. சில நேரத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சமயம், தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரம் எல்லாத்தையும் தேவனுக்கு எப்பெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா அப்பதான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, பாதுகாக்கிற தேவனா இருக்காரு. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லலும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில மந்திரம் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம்னா அந்த மந்திரத்தை முறியடிக்க நம்ம ஜெபம் தான். எப்பெல்லாம் ஜெபிக்க நம்ம மறந்து போகிறோமோ அப்பெல்லாம் ஜெபம் குறைய நம்ம வாழ்க்கையில மந்திர கிரியைகள் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிக்கும். நம்ம சரீரம் பலவீனமாய் போய்விடும். நம்ம குடும்பத்துல கடன் பாரங்கள் வரும். நம்ம குடும்பத்துல வியாதிகள் காணப்படும். இதெல்லாம் எப்ப கடந்து வருகிறது என்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமா குறி சொல்லலும் இல்லை என்று நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில தைரியமா இருக்கும் போது இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள்ல நம்ம ஜெபத்தை குறைக்கும் போது பிசாசின் தந்திரம் நம்ம குடும்பத்தை மேற்கொண்டு பலவீனப்படுத்தி நம்மளை தரமட்டமா ஆக்க வேண்டும் என்று பல சதி திட்டங்களை சாத்தான் தீட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்பதான் நம்ம கூடி ஜெபிப்பது, அதிகாலையில ஜெபிப்பது, உபவாசத்தோட ஜெபிப்பது, சண்டே ஆராதனையில கலந்து கொள்வது, 3 நாள் உபவாச கூட்டத்துல கலந்து கொள்வது, தனி ஜெபம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பெருக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய உயர்வுகளை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரி, இன்னைக்கு 12 மணி நேரத்துல இந்த அமாவாசை பிரேயரை தேவன் நமக்கு கொடுத்திருக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலமா இந்த ஒரு ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தால் அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆவியானவரே, கொடுத்த இந்த பிரேயருக்காக ஸ்தோத்திரம். இத